இப்போது இங்கே ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகி கொண்டிருக்கிறதுக்கு பேர் என்ன சாந்தி சந்திரசேகர்? திருப்பாகம். திருப்பாகம் உண்டாக்கும் சாந்தி சந்திரசேகர். மணி வந்து 4:30, காலையில் 4:30. மனுஷன் தூங்க வேண்டாம், விடியங்காட்ட உட்காந்து திருப்பாகமா பாகமா? திருப்பாகம். திருப்பாகம் ஸ்டைலாக சொல்கிறது திருப்பாகம் அப்படின்னு திருப்பாகம். இது வந்து மைசூர் பாக்குக்கு அக்கா தங்கச்சி பிள்ளைங்க தானே? மைசூர் பாக்கோட கட்சி. மைசூர் பாகும் காஜு கத்லியும் கம்பைன்டு. மைசூர் பாக்கு உங்கள் பாவம் பிள்ளை. மார்னிங். ஸோ நம்ம வந்து காலையிலேயே வந்து இப்போ எங்கே போகிறோன்னா டே 1 இன் ட்ரிவாண்ட்ரம். டே 1 இன் ட்ரிவாண்ட்ரம் வந்து நேற்று, ஆனால் டே 1 வந்து ஃபுல்லாக தூங்கிட்டேன், ஏன்னா ரொம்ப டயர்டு. ஸோ இன்றைக்கே டே 1 வந்து நம்ம எங்கே போக போகிறோன்னா, ஸ்கூல் பேர் என்ன? ஜவஹர் பப்ளிக் ஸ்கூல் போகிறோம். எதுக்குன்னா இது பீஸ் போஸ்டர் கண்டெஸ்ட். நாங்கள் வந்து லைன்ஸ் கிளப் மெம்பர். ஸோ அங்கே வந்து பீஸ் போஸ்டர் கண்டெஸ்ட்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அது எப்படின்னா இந்த குட்டி பிள்ளைங்களை வச்சு லைக் ட்ராயிங் அந்த காம்படிஷன். ஸோ அதுக்கு தான் போக போகிறோம் ஜவஹர் ஸ்கூலுக்கு. அந்த ஸ்கூலில் வந்து கெஸ்ட் லெக்சராக ஒர்க் பண்ணுற ஒரு மேடம் தான் என் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அவங்க தான் டிரைவர். இது வந்து நாங்கள் பிளான் பண்ணதில்லை, கரெக்டாக அந்த மாதிரி மூமெண்ட் அமைஞ்சிட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆஹா, சன்கிஸ்ட் காலையிலேயே. ஸோ பின்னாடி இருக்க மேடம் தான் இங்கே 2 மேடத்தோடையும் அம்மா மேடம். ஸோ அப்போ நாங்கள் இங்கே அதுக்கு போகிறோம். போகும்போது முடிஞ்சால் ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். என்னோட மேக்கப் எப்படி இருக்கு? ஐ ஹோப் இட் இஸ் குட். கொஞ்சம் ஓவர் மேக்கப்டாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இல்லை சொல்ல முடியாது. ஓகே, இப்போ நாங்கள் எதுக்கு தெரியுமா இப்போ வீடியோ எடுக்கிறோம்? நான் வந்து புது ஸ்டாண்ட் வாங்கியிருக்கேன், அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்கு. நல்லா இருக்கு. இது ரிமோட் கண்ட்ரோல். அண்ட் இது வந்து 5 தெங்கு ஃபோர்ட். யா, 5 தெங்கு ஃபோர்ட். இது வந்து வர்க்கலா கிட்ட இருக்குது. ஸோ இந்த பூஜாவோட ஸ்கூல் வந்து வர்க்கலாவில் தான் இருக்குது. ஸோ இது ஆன் த வே டு ஸ்கூல். அப்போ இது ஒரு நல்ல ஷார்ட் ஹேண்ட். ஸோ ஐ தாட் வை நாட் ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கும் காட்டலாமே அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் கால்ட் 5 தெங்கு ஃபோர்ட். ஸோ இது ஸ்கூலில் நடந்த ப்ரோக்ராமோட ஒரு குட்டி கிளிம்ஸ். அம்மாவுக்கு ஒரு சீட் இருந்தது ஸ்டேஜில். ஸோ ஷி வாஸ் லைக் கைண்ட் ஆஃப் அ கோஆர்டினேட்டர் ஃபார் த ப்ரோக்ராம். ஸோ இட் வாஸ் லைக் அ ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் மீ. ஏன்னா பூஜாவுக்கு வந்து அந்த டீச்சராக இருக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ இது வந்து டீச்சர்னு அப்படி இல்லை, அவள் வந்து ஒரு கெஸ்ட் லெக்சராக லைக் 1 day அந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஷி யூஸ் டு டீச் இன் த ஸ்கூல். ஸோ ரொம்ப ப்ரௌடாக இருந்த மூமெண்ட் அது வந்து. என்னோடய வாய்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது, ஏன்னா எனக்கு கோல்டு. இந்த கோல்டுனால வீடியோ வாய்ஸ் கொடுக்காமல் இருந்துகிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தேன் சரி இன்னும் சரி வராது, அதனால் ஐம் ஜஸ்ட் போஸ்டிங் வித் திஸ் வாய்ஸ் இட் செல்ஃப். ஐம் சாரி. ஸோ அந்த ஸ்கூலில் இருக்க குட்டி குட்டி கிளிம்ஸ் இதில் இருக்குது பாருங்கள்.
இது வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் லன்ச் ஸ்பாட். நான் அதில் பேசியிருக்கேன், ஆனால் சுத்தமாக சத்தம் கேட்கல, அதனால் வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருந்தது லன்ச். நாங்கள் 2 பேரும் போட்டு லாபம் எடுப்போம், நானும் எங்கள் அம்மாவும். எனக்கு சிக்கன் பிரியாணி, அது நல்ல ஜீரக சம்பா ரைஸில் உள்ள சிக்கன் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்காது. இது கைண்ட் ஆஃப் தலശ്ശേരി ஸ்டைல் சிக்கன் பிரியாணி. இது வந்து மட்டன் கறி, ஃபிஷ் கறி, அவங்க 2 பேரும் மீல்ஸு, ஃபிஷ் ஃப்ரை. இது எல்லாம் சாப்பிட போகிறேன். ஃபிஷ் நாங்கள் லன்ச் சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட் பேர் வந்து ஷாசியா. இது வந்து கொச்சின் ரயில்வே ஸ்டேஷனுக்கு மெட்ரோ போகிறதுக்கு நடுவில் இருக்குது. வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து மெட்ரோவில் ஏறி நாங்கள் வந்து ரூமுக்கு போக போகிறோம். ரூம் வந்து எர்ணாகுளம் நார்த்தில் இருக்குது. ஸோ அங்கே போக போகிறோம். மெட்ரோவில் ஏறி ரூமுக்கு போயிட்டு ரூம் காட்டுறேன். ஓகே. அண்ட் ஃபுட்டும் நான் கரெக்டாக அதோட லொக்கேஷன் எல்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ரூம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ரூம் டோர் இருந்தால் இருக்குது. டோர்லேருந்து அப்படியே திருப்பினா பியூட்டிஃபுல் கிளாஸ், சாரி மிரர், கிளாஸ் இல்லை மிரர். ஓகே. ஒரு தேவையான சைஸ் உள்ள பெட். அது மை மம்மி, இது மை சிஸ்டர். ஒரு 3 days பர்பஸ் தான். ஸோ எங்களோட மெயின் இன்டென்ஷன் ரூமில் இருக்கிறதில்ல, வெளியே ஊர் சுற்றுறது. ஒரு குட்டியான க்யூட்டான பால்கனி இருக்குது. வெளியே அப்படி ரொம்ப வாவ் வியூலாம் இல்லை, பட் இட்ஸ் ஓகே. இப்போ வெளியே போய் காட்ட முடியாது, பயங்கர சூடு. டாய்லெட்டும் காட்டிடுறேன். ஷவர். ஸோ அவ்வளோதான் நம்மளோட ரூம் டூர். ஸோ இப்போ ட்ரெஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியே போக போகிறோம். எங்கே போக போகிறோன்னா ஏதாவது மாலுக்கு போக போகிறோம். எங்களுக்கு இந்த ரூம் வந்து நாங்கள் ஆஃப் பண்ணதுக்கு ரீசன் வந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்தில். ஸோ இட்ஸ் ஈஸி. எங்கே போகணுன்னாலும் லைக் மெட்ரோவில் ஏறி குயிக்காக போயிடலாம். ஏன்னா நாங்கள் ட்ரெயினில் தான் வந்திருக்கோம், காரில் வரலை. ஸோ we are going in metro. So see you in few minutes. இதுவும் அதே தான், ரொம்ப சத்தம், பேக்ரவுண்ட் நாய்ஸ். அதனால் எனக்கு நான் பேசுகிறது எதுவுமே கேட்கல, அதனால தான் வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன் அகேன். ஸோ இது வந்து நாங்கள் லூலு மாலில் இருக்கோம். ஜஸ்ட் ஒரு குட்டி ஷாப்பிங் தான். அகேன் மாலுக்கு போகிறது என்ன ஷாப்பிங்க்கா, அம்மா அண்ட் சிஸ்டர். அண்ட் லைக் இட் வாஸ் அ ஃபர்ஸ்ட் டே இன் கொச்சின். ரொம்ப எக்ஸைட்டட். எல்லா கடைக்கும் சும்மா அப்படியே போயிட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு, ஷாப்பிங் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீ குடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு we just had a cup of coffee and then shopping. இதில் பேசுகிறது எதுவுமே உங்களுக்கு கேட்காது. நாங்கள் என்னோடய அவுட்ஃபிட் ஃபார் த டே இதுதான். இந்த டாப் வந்து என்னோடய வீட்டுக்கார் எனக்கு வாங்கி கொடுத்தது ஃபார் மை பர்த்டே. பேண்ட் வந்து நானே வாங்கிக்கிட்டது. நாங்கள் இப்போ மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சரில் இருக்கோம். கொச்சின் லூலூவில் உள்ள மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர். ரொம்ப டயர்டாக நாக்கு துணிக்கு உட்காந்துருக்கேன். கொஞ்சம் நாங்கள் ரொம்ப நேரம் ஷாப்பிங்லாம் போனோம், ஒரு 3-4 hours தான் போனோம். பட் ஆனால் ரொம்ப வெக்க, அதனால் ரொம்ப டயர்டாகும். வெக்கனா இன்னும் வைக்க தெரியல எனக்கு. நான் அந்த வெதர்லேருந்து இங்கே வந்தனால ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ டேஸ் ரொம்ப ரொம்ப வெக்கையாக தெரியும். அது அவங்கெல்லாம் நார்மலாக இருப்பாங்க, நான் மட்டும் வேர்த்து ஊற்றுவேன். ஸோ அது ரொம்ப வெக்கையாக தெரியும், அதனால கூட கொஞ்சம் டயர்டாகுது. ஸோ இப்போ வந்து டின்னர் சாப்பிட வந்திருக்கோம். நாங்கள் வந்து பிளேட்டெட்டில் ஒரு கடைக்கு வந்திருக்கோம். அங்கே வந்து தே ஹேவ் லைக் இன்ஃப்யூஸ் சிக்கன். ஸோ நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்து இந்த இட்டாலியன் கிளாசிக் க்ரீமி சிக்கனும் டஸ்கன் பிளேஸும். இட்டாலியன் கிளாசிக் க்ரீமி வந்து க்ரீமி சிக்கன், டஸ்கன் பிளேஸ் வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆஃப் ஒரு கார்லிக்கி டேஸ்ட் ஐ கெஸ். அதுதான் அவங்க சொன்னாங்க. ஸோ ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கியிருக்கோம். Hopefully it will be really nice and I'm so excited to taste it. பூஜா முதலே டேஸ்ட் பண்ணியிருக்கா சென்னையில். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். சிக்கன் 2 ஃப்ளேவர், ஸோ 2 இன்க்ரீஸ்ட் இருக்குது. அது வந்து க்ரீமி இட்டாலியன், இது வந்து டஸ்கன். அது க்ரீமி இட்டாலியன், இது வந்து டஸ்கன். இது வந்து அது வந்து க்ரீமி இட்டாலியன், இது வந்து டஸ்கன். வீடியோட ப்ளாகோட ப்ளாக்
ஜார் ஃபுல் ஆஃப் லெமன் மின்ட் ஜூஸ். ஸோ இதுக்கு மேலே வந்து அவங்க ஃப்ளேம் பண்ணுவாங்க. இப்போ வந்து இதை லைட்டாக ஃப்ளேம் பண்ணுறாங்க. பண்ணால் என்ன ஆகும்னா நல்லா கூட கொஞ்சம் அது மெல்ட் ஆகும். அந்த இன்ஃப்யூஸ் ஆனது கொஞ்சம் கூட நல்லா அது கூட ஜெல் ஆகி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு பேர்ன் டேஸ்ட்டும் வந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. சிக்கன் வாஸ் ஸோ சக்குலண்ட். எப்படி அப்படி குக் பண்ணுவாங்கன்னு தெரியல. அவ்வளோ சாஃப்ட். சும்மா ஒரு போன் அப்படி கையில் எடுத்தால் தான் அது அப்படியே தனியாக வந்துடும். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அண்ட் ஒயிட் ஒன் வாஸ் மை ஃபேவரட். இன்னொரு நல்லா இருந்தது. பட் ரெண்டில் பெஸ்ட் எதுனா ஒயிட் தான் சொல்வேன். உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் கால்ட், ரெஸ்டாரண்ட் பேர் வந்து பிளேட்டட். அண்ட் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு டின்னராக இருந்தது அன்னைக்கு. ஸோ இதோட இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த வீடியோஸ் கண்டினியூ ஆகுது, பார்த்துட்டே இருங்க.